வணக்கம். நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் 62. நன்றி பயன்தூக்கா நாணிலியும் சான்றோர் முன் மன்றில் கொடும்பார் உரைப்பானும் நன்றின்றி வைத்த அடைக்கலங்கொள்வானும் இம்மூவர் எச்சம் இழந்து வாழ்வார். விளக்கம். நன்றி என்ற உணர்வு இல்லாதவரும் பொய்சாட்சி சொல்பவரும் அடைக்கலமாக வந்த பொருளை விரும்பியவரும் தனக்கென எவரும் இல்லாமல் இழந்து வருந்துவார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். பிறர் பொருள் மீது ஆசை கொள்வதை மனதால் நினைக்கக்கூடாது, அது பெரும் தவறு என்கிறது குறள். அவர்கள் சிறு வயது முதலே நண்பர்கள். பக்கத்து வீட்டில் வசித்து வந்த அவர்களில் ஒருவர் தன் திறமையால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்து வசதியாக வாழ்ந்து வந்தார். தான் இருந்த பழைய வீட்டை இடித்து அங்கே புதிதாக வீடு கட்ட முடிவெடுத்தார். அவர் மனைவி அவரிடம், இங்கேயே அருகில் வீடு பார்த்து சென்றால் வீடு கட்டும்போது வந்து பார்த்து கொள்ள வசதியாக இருக்கும் என்று ஆலோசனை கூறினாள். ஆனால் அவரோ, அதெல்லாம் எதற்கு, என் உற்ற நண்பன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான், நம் பிள்ளைகள் பள்ளிக்கு அருகே வீடு பார்த்திருக்கிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டார். சில மாதங்கள் கழித்து வீடு இடிக்கப்பட்டு அஸ்திவாரம் போடப்பட்டது. கட்டுமானத்திற்கான பொருட்கள் நண்பனின் வீட்டு முற்றத்தில் இறக்கப்பட்டது. ஒருமுறை கட்டிட வேலை காண இவரும் இவர் மனைவியும் வந்திருக்க, அப்போது தன் நண்பன் வீட்டில் வாக்குவாதம் நடப்பதைக் கண்டு உள்ளே செல்வதா வேண்டாமா என்று தயங்கி தன் மனைவியுடன் நின்றார். உள்ளே நண்பரின் மனைவி கோபமாக தன் கணவரிடம், நான் என்ன உங்கள் நண்பரைப் போல் வீட்டை இடித்தா கட்ட சொல்கிறேன்? இங்குதானே அவர்கள் வீட்டு பொருட்கள் உள்ளது, கொஞ்சம் கல்லும் மண்ணும் எடுத்து தரையை பூசு வேலை செய்தால் வீட்டில் நடமாட சௌகரியமாக இருக்கும் என்றுதானே கேட்கிறேன் என்று சொன்னதும் அவள் கணவர், உனக்கு என்ன பைத்தியமா? என் நண்பன் என்னை நம்பி இந்த பொருட்களை வைத்திருக்கிறான், இதிலிருந்து ஒரு பிடி மண்ணுக்கு நான் ஆசைப்பட்டாலும் அது எங்கள் நட்புக்கு நான் செய்யும் துரோகம் என்று கூறியதும் பாவம் அவர் மனைவி புலம்பிக் கொண்டே சென்று விட்டாள். வெளியே நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த இவர் தன் மனைவியை பார்க்க, அவளோ, இது பாருங்கள், முதலில் உங்கள் நண்பர் வீட்டு மராமத்து வேலையை செய்வோம், பின்னர் நம் வீட்டு பணியை தொடரலாம் என்றாள். தான் நினைத்ததையே தன் மனைவி கூறியது கண்டு அவர் சிரித்துக்கொண்டே நண்பரின் வீட்டுக்கு அப்போதுதான் நுழைவது போல் இருவரும் உள்ளே சென்றார்கள். பிறர் நம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது எவ்வளவு முக்கியம் என்று புரிகிறதா? இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை. பிறருக்கு உரிமையான ஒன்றன் மீது ஆசை கொள்வது அவர்களுக்கு நம் மீதான நம்பிக்கையை கொள்ளும். அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தமிழ் இலக்கியம் வான்முட்டும், அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.